வணக்கங்க. இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களுக்கு லன்ச்சு, டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி, அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து காலையில் வந்து அவசரமாக டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே சமைக்கிறதுனால அங்கே இங்கே பாத்திரம் எல்லாமே அப்படி கிடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது வீட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். காலைல சாதமும் தயிரும் வச்சு தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியாச்சு. அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்து மதியத்துக்கு குழம்பு பொரியல் எல்லாம் செய்யணும். சாதம் மட்டும் காலையிலே சேர்த்து வடித்தாச்சு. இப்போ வந்துட்டு எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, வீடு வந்து நல்லா சுத்தமாக குப்பை கூளம் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக மடித்து துணியெல்லாம் நல்லா மடித்து சுத்தமாக இருந்தால் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி பெரியவங்க வந்து எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து வீடு நல்லா சுத்தமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து வீடை ரொம்ப குப்பையாக சரி பண்ணாமல் பாத்திரம் அதெல்லாம் சரியாக கழுவாமல் கிச்சன்லாம் அலங்கோலமாக அப்படி இப்படி போட்டு வச்சோன்னா நம்ம முதல்ல நமக்கு வந்து உடம்பு வந்து ஏதாவது ஒன்று பண்ணும். இன்ஃபெக்ஷன் ஆகும், ஏதோ ஒன்று ஆகும்போது நம்ம என்ன செய்வோம், உடம்பு சரியாமல் போயிட்டோம்னா யாருக்காச்சும் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா மற்றவங்களுக்கு நிம்மதி இருக்காது, ஒரு ஹாப்பியே வீட்டில் இருக்காது. வீடே வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக ஒரு கவலையிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செலவு வரும். செலவு அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ உடம்புலாம் சரியில்லைன்னா நமக்கு வந்து செலவாகிட்டே இருக்கும். அதனால தான் வந்துட்டு அப்போது நம்ம வீட்டில் வந்து ரொம்ப பண கஷ்டம் வரும், மனசும் கஷ்டமாக இருக்கும், நிறைய மன அழுத்தமாக இருக்கும். எதுக்குடா இப்படிலாம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க, நம்ம வீடெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுட்டோன்னா நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், நமக்கு உடம்பும் நல்லாயிருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவையும் இருக்காது, செலவும் ஆகாது. அதனால தான் வந்துட்டு அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குன்னு இந்த யூடியூப்பில் பார்க்குற அளவுக்கு நான் வந்து ஓஹோன்னு அப்படிலாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். வீடை பெருக்குவேன், துடைப்பேன், பாத்திரம்லாம் சுத்தமாக கழுவி விடுவேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பேன். துணியெல்லாம் துவைக்கிறதெல்லாம் அப்பப்போ மடித்து அப்படியே வச்சுருவேன். அது மட்டும்தான் செய்வேன். மற்றபடி நம்ம வந்து கிச்சனுக்கு நல்லா வந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக மாடலர் கிச்சன் மாதிரி இருக்கணுன்ட்டு நிறைய ஆர்கனைசர் வாங்கிட்டு வந்து செலவு பண்ணி அதெல்லாம் வச்சு அப்படிலாம் வந்து வைக்கிறதும் இல்லை. வீட்டில் அது வாங்கிறதுக்கு பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற பொருளை வச்சுட்டே நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி தேவையில்லாத பொருள் எது வாங்கினாலும் எங்கள் வீட்டில் வந்து அதுக்கு இது பண்ண மாட்டாங்க, வாங்கியும் தர மாட்டாங்க, வாங்க பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறத வச்சு அப்படியே ஒட்டிகிட்ருப்பேன். இதுதான் வந்து என்னோடய இதுவாக இருக்கும். அதே போல் சமையலும் வந்துட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கலாமா, இல்லை வெறும் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் போட்டு ஒரு இது மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். வீட்டில் நான் மட்டும் இருக்கிறதுனால அதை மட்டும் செஞ்சிடலாமான்னு பார்த்து யோசிச்சுட்ருக்கேன். இப்போ தான் வேலையை வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம செய்கிறத வந்து நம்ம நம்பி நம்ம பாசிட்டிவாக இதை நினைக்கும் போதே அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும், நடந்துடும். நம்ம நல்ல காரியங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அது நடந்துரும்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவாக நம்பும்போது கண்டிப்பாக அது நடக்கும். என்ன நமக்கு சக்ஸஸ் வந்து உடனே நடந்துடும். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நாளைக்கே அதை வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அப்படியே ஆகணுன்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஒரு சின்ன பிஸ்னஸ் வீட்டிலேருந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட அது உடனே நமக்கு அதுக்கான வெற்றி வந்து கிடச்சிரும். அதுக்கான நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும். அது ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் பற்றி எல்லா புரிதலும் நமக்கு வந்துடும். ஒரு 6 மாதம் கண்டிப்பாக டைம் நம்ம எடுத்துக்கணும். 6 மாதத்தில் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது படிப்படியாக நம்ம அதை பற்றின நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம கற்றுப்போம். எல்லாருமே பிறக்கும்போது எல்லாமே கற்றுட்டு யாரும் பிறக்கறதில்ல. அது பிறந்து நம்ம 4 பேரை பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடிப்பட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா கற்றுப்போம். இப்போ படிக்கிறதே இருக்குது, எடுத்தோடனே நம்ம அதை ஒரு கொஸ்டின் எடுத்து படித்து எழுதி ஃபுல் மார்க் வாங்கிடுவோமா, வாங்க மாட்டோம். அதை படிக்கணும், அப்புறம் எழுதி பார்க்கணும், மிஸ்டேக்ஸ் எல்லாமே எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதே போல் தான் வாழ்க்கையும். இப்போ வந்து எடுத்தோடனே நமக்கு எல்லாமே வந்து இது ஆனால் கிடைச்சதுலேயும் நம்ம திருப்தி இருக்கணும். இப்போ வந்து ஒரு 10 ரூபா கிடைக்கிதுன்னா அதுக்கான திருப்தி நம்ம இருக்கணும். 20 ரூபா கிடைக்கிதுன்னா அதுக்கு தகுந்த திருப்தியாக நம்ம இருக்கணும். இப்போ 10 ரூபா கிடச்சிருக்கு, 50 ரூபா கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் நம்ம விட்டுட்டு கஷ்டப்படாமல் இருக்கிறத வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ அடுத்தவங்கள பார்த்து நம்ம வந்து ஐயோ அவங்களாம் அப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்காம, நமக்கு இந்த அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, இதை வச்சு நம்ம திருப்தியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே நமக்கு வந்து
இது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் இதுவாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட நம்ம நல்ல விதமாகவும் பேசுவோம். நம்ம எப்பொழுதுமே இந்த போட்டி பொறாமை எதுவுமே இல்லாமல் இருந்தாலே, மனசில் எந்த வஞ்சனையும் இல்லாமல் இருந்தாலே நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஆசைப்படணும் தான், ஒரு விஷயம் அடையணும்னு ஆசைப்படும்போது தான் நமக்கு அதுக்கான சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று தேடி நம்ம போராடிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு நடக்கும். நம்ம பாட்டுக்கு அலட்சியமாக கிடைக்கிறது கிடைக்கட்டும், வாழ்க்கை போகிற வழியில் நம்ம போகலான்னு சொன்னால் அப்படியே நம்ம ஒரே இடத்துல தேங்கி நின்றுடுவோம். ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்கான பலனும் கிடைக்கும். இப்போ பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும், அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், திருப்திப்படுத்தணும். சரி, அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க, ஒரு அளவுக்கு வளர்க்குற வரைக்கும் நம்ம வளர்த்து விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு இல்லாமல், அவங்களுக்கு பேசிக்ஸை நல்லா நம்ம செட் பண்ணி விட்டுறணும். பேசிக் நல்லா அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நல்லாவே அதை பிடிச்சிக்கிட்டே மேலே வந்துடுவாங்க. படிக்கணும், படிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக மார்க்கு தான் முக்கியம், மார்க் எடுங்க அப்படி சொல்லக்கூடாது. புரிஞ்சு படிச்சுட்டா போதும். அதை சில பசங்க படித்ததை அப்படியே போய் எழுதுவாங்க, சில பசங்க நல்லா தெரியும், அதை பற்றி தெரியும், ஆனால் அவங்க சரியாக எழுத மாட்டாங்க. அதனால் அவங்க படிக்கலைன்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு திறமை கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். நம்ம இல்லாத ஒன்று வரணும்னு சொன்னோன்னா அது கண்டிப்பாக அது அவங்களுக்கும் நாட்டம் இருக்காது. இப்போ 12th வரைக்கும் நமக்கு மார்க் வேணும், மார்க்கு முக்கியம்தான். அதை பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இந்த மார்க் எடுத்தால் நீ இப்படி இருப்ப, நீ நினச்ச படிப்பை படிக்க போகலாம், அதனால் இது நீ எடுத்தனா நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்து தான் ஆகணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு அவங்கள மிரட்டி இது பண்ணி பயமுறுத்தி நம்ம பண்ணோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதும் தெரியாமல் போயிடும். அதனால் எப்பொழுதுமே இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற பலனை நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நல்ல மார்க் எடுத்தனா நீ மெரிட்லேயே உனக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிரும், ஃபீஸ் கம்மியாக கட்டலாம், அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் இருக்காது, நீனும் கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், நீ 12th வரைக்கும் நல்லா படித்தா போதும், அதுக்கப்புறம் அதோட புரிதல் உனக்கு நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அந்த பசங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் அதை புரிஞ்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதுமே அப்படி தான். இப்போ படிக்காத குழந்தைங்களுக்கு இப்போ நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, என் பொண்ணு நல்லா படிச்சிருவா, அதனால் அவளுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் என் பையன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு சொல்ல வைப்பேன், அதுக்கப்புறம் எழுதி பார்க்க வைப்பேன், அதுக்கப்புறம் நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி அந்த கொஸ்டினை வீட்டிலே எக்ஸாம் மாதிரி எழுதி கொடுப்பேன். கொஸ்டினை அவன் அதை எழுதுவான். எழுதி அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருதுன்னு பார்த்து திரும்ப இது பண்ணும்போது அவங்களுக்கு எழுதும்போது இந்த கொஸ்டின் வந்தால் நம்ம இதை இப்படி வீட்டில் எழுதணும், இதில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம், அதனால் அதை நம்ம இது மாற்றிக்கணும், என்ன அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம். வெறும் படிச்சுட்டு மட்டும் போனோன்னா அங்கே போயிட்டு எழுதும்போது சிலது புரியாமல் போயிடும். நம்ம எழுதி பார்த்தோன்னா கண்டிப்பாக அது அங்கே போகும்போது நல்ல ஞாபகம் இருக்கும். இதை படிக்கிறவங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு நல்லா படிப்பாங்க, ஆனால் ரேங்க் வரணும், அது வரணும், இது வரலாம் சொல்கிறது கிடையாது. உனக்கு அதை படித்து அது உனக்கு புரிஞ்சிச்சா, மிஸ்ஸு சொல்லி கொடுத்தது உனக்கு புரிஞ்சிச்சா, அதோட இது என்னென்னு தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஏன்னா அது மார்க் இந்த எக்ஸாமில் ஒரு மார்க் வரும், அடுத்த எக்ஸாமில் ஒரு மார்க் வரும், அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எடுக்கலைன்னா அடுத்த தடவை அவங்க எடுத்துருவாங்க. ஆனால் அந்த புரிதல் இந்த லெசனோட புரிதல் அவங்க பசங்களுக்கு இருக்கணும். ஒரு கதை மாதிரி நம்ம அந்த லெசனை சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பேர்டன் நம்ம கொடுத்துடக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். சில பேர்லாம் சில பேரண்ட்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸில் தான் சேர்த்து விட்ருப்பாங்க. ஸ்கூல் மட்டும் இல்லாமல் டியூஷனு, அப்புறம் ட்ராயிங், டான்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் நிறைய சேர்த்துருவாங்க. இப்போ நம்மளுக்கே தெரியும்ல, நம்ம ஒரு டைம் வரைக்கும் ஃப்ரீயாக வீட்டில் இருந்திருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க, வீட்டு வேலை, அப்புறம் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போவும் நம்ம கஷ்டத்தானே பட போகிறோம். அப்போ இந்த காலத்துலேயாச்சும் குழந்தைங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடணும். எந்த ஒரு சப்ஜெக்ட் வரலையோ அவங்க டியூஷன் போகலாம். படிக்கிற பசங்க கூட இப்போ டியூஷன் போயிடுவாங்க. நல்லா வீட்டிலே ஸ்கூல்லே படிக்குவாங்க, அவங்கள டியூஷனும் சேர்த்து விட்ருவாங்க. அதுதான் எனக்கு புரியல. நமக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சில பசங்களுக்கு, எல்லா பசங்களுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம்.
வீட்டில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். அப்பா அம்மா ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க வந்துட்டு டியூஷன் போகலாம். சில பசங்க நானும் பார்ப்பேன், ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் நிறைய பேர் டியூஷன் சேர்த்து விட்ருப்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு உடனே டியூஷனுக்கு போய் ஒரு 8 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து தூங்கிட்டு காலைல எழுந்து ஸ்கூலுக்கு போவாங்க. அது எப்படி இந்த பசங்க அதை தான் சமாளிக்கிறாங்கன்னு புரியல. ஏன்னா இது வரைக்கும் என் பசங்களுக்கு டியூஷன் போட்டதில்லை. அதில் என்னென்னா நான் ஒர்க் பண்ணலை, அதனால் வீட்டில் இருந்து என் பசங்களுக்கு நான் பேசிக் சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்களே படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கடைசி வரைக்கும் நம்மளே கூட உட்காந்து படித்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கு அந்த இது தெரியாமல் போடும், ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். நம்ம வந்து நமக்கு இன்றைக்கி லெசன், நாளைக்கு டெஸ்ட் வச்சுருக்காங்க, நம்ம தான் படிக்கணும். அம்மா சொல்லி கொடுத்தா தான் படிக்கணும், அப்பா சொல்லி கொடுத்தா தான் படிக்கணும், டியூஷன் போனால் தான் படிக்கணுங்கிற ஒரு பழக்கம் இல்லாமல் அவங்க வந்து படிச்சிடணும், அவங்களே ஹோம்ஒர்க் பண்ணிடணும். டவுட் இருந்தால் மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தா போதும். அப்படி தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கணும் எப்பொழுதுமே. பிள்ளைங்களுக்கு சில வேலைகளை வந்து நம்ம வீட்டு வேலைகளையும் நம்ம வந்து ஃப்ரீ டைமில் வந்து பசங்களை வந்து செய்ய வைக்கணும். லைட்டாக வீடு பெருக்கிறது, துணி அவங்க துணியை அவங்களே மடிக்கிறது, அப்புறம் வந்து அவங்க சாப்பிட்ட பிளேட்டை அவங்களே கழுவி வைக்கிறது, இதை மாதிரி இதுவும் வேலையும் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து சொல்லித்தரணும். அதுவும் 2 பேரும், ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் நம்ம வந்து ஈக்குவலாக தான் வேலையை வந்து சொல்லணும். இதே பொம்பளை பிள்ளைன்னா நீ தான் பாத்திரம் கழுவணும், நீ தான் வீடு பெருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் ஆம்பளை பிள்ளைக்கும் அந்த வேலையெல்லாம் நம்ம வந்து சொல்லணும், செய்ய சொல்லணும். சின்ன வயசுலேருந்து செய்ய சொல்லணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க பெருசாகிட்டு அவங்க கல்யாணம் ஆகிட்டாலும் ஒய்ஃபுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக பண்ணுவாங்க எல்லாம். இல்லைனா வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க தான் வேலை செய்யணுங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம காட்டக்கூடாது. 2 பேருக்கும் ஈக்குவலாக அதை நம்ம செய்ய சொல்லணும். 2 பேரையும் ஷேர் பண்ண வச்சுக்கணும். எல்லாமே வந்து நம்ம அப்பா அம்மாவோட கடமை தான் அது ஃபஸ்ட்டு. அவங்களாம் புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து சொல்லி தான் அவங்கள வந்து வளர்க்கணும். இப்படி தாங்க வந்து டைம் போயிட்டே இருக்குது. இப்படியே பேசிகிட்டே இருந்தால் என் பசங்களே சொல்லுவாங்க, அம்மா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அம்மா வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அப்படி லெக்சரர் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இதை நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். இப்படியே போச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பேசுகிறேன் என்னன்னு எனக்கு ஒன்றும் சரியாக சிலது நான் பாட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்கேன். சில பேருக்கு அது பிடிக்காமல் இரிட்டேட்டாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.